எல்என்டி கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஃபிட் 30% ரைஸ் ஆயிருக்கு. அதோட 30/7/2025 இன்றைக்கு நம்ம பங்கு சந்தையில் என்ன நடந்திருக்குங்கிறதான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஃபினிக்ஸ் இந்தியா சதீஷ். நம்ம மார்க்கெட் டே டு டே வாலட்டைலாக இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. இன்னைக்கு ஸ்லைட் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆகிருக்கு நான் சொல்லணும். சென்செக்ஸ் 80,481 143 புள்ளிகளை ஆட் பண்ணியிருக்கு. நிப்டி 24,755 33 புள்ளிகளை ஆட் பண்ணியிருக்கு. இன்னைக்கு நம்ம மார்க்கெட் பூஸ்ட் ஆகிறதுக்கு எல்என்டி கன்ஸ்ட்ரக்ஷனோட குவார்டர்லி ரிசல்ட்டும் முக்கியமான காரணம். இந்த கம்பெனியோட குவார்டர்லி ரிசல்ட் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 30% அவங்களுடைய ப்ராஃபிட் ஜம்ப் ஆயிருக்குங்க. ரீசெண்டாக வந்த ஒவ்வொரு கம்பெனிஸோட குவார்டர்லி ரிசல்ட்டுமே நெகட்டிவ்ல தான் இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. இதனால மார்க்கெட் டே டு டே கரெக்டாக இருந்தால் நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போ மார்க்கெட் கொஞ்சம் பூஸ்ட் கொடுக்குற மாதிரி தான் எல்என்டியோட ரிசல்ட் இருக்கு. இன்னைக்கு எல்என்டியோட சேர்த்து ஃபார்மா, எஃப்எம்சிஜி, மெட்டல் ஸ்டாக்ஸ்லாம் நல்ல பாசிட்டிவ்ல இருந்து, அதுவும் குறிப்பாக மெட் கேப், ஸ்மால் கேப்ல நல்ல ஸ்ட்ராங் பையிங் இருந்த மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. நிப்டியில் டாப் கெய்னர் எல்என்டி கன்ஸ்ட்ரக்ஷன் தான் இருந்தாங்க. அரௌண்ட் 4.68% இன்னைக்கு பாசிட்டிவ் க்ளோஸ்ல இருக்கு. சன் ஃபார்மா, டாடா கன்சூமர் கூட அரௌண்ட் 1.5% பாசிட்டிவ் க்ளோஸ் ஆயிருக்காங்க. டாப் லூசர்ஸ் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ், ஹீரோ ஹோண்டா அண்ட் பவர் கிரிட் இருக்காங்க. இவங்க 1% 3% வரைக்கும் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்காங்க. குறிப்பாக டாடா மோட்டார்ஸ் 3.5% நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் இத்தாலியில் இருக்கக்கூடிய இவாக்கோ நிறுவனம் இருக்கு இல்லையா, இவங்க கூட ஒரு எம்ஓக்கு ப்ரிப்பேர் ஆகிறாங்க. இதனால இந்த ஸ்டாக் இன்னைக்கு அரௌண்ட் 3% டவுன் ஆயிருக்கு. ஆனால் பொதுவாக ஒரு கம்பெனி அக்வயர் பண்ணும்போது அந்த கம்பெனி இன்னும் ஸ்ட்ராங் ஆகிறது தான் வாய்ப்பு அதிகம். ஆனால் இன்னைக்கு சென்டிமெண்ட் இன்வெஸ்டர்ஸ்ட நெகட்டிவ் சைடில் இருந்து தான் சொல்லணும். ஏன்னா ஏற்கனவே 2008 ஜாக்வார் லேண்ட் ரோவர் இருக்கு இல்லையா, அந்த கம்பெனியை $2.3 பில்லியன் டாடா குழுமம் கையகப்படுத்தி இருந்தாங்க. வேர்ல்டு வைடா டாடா மோட்டார்ஸ்க்கு பெரிய ரெகக்னிஷன் கிடைச்சதுக்கு அவங்களுடைய கெப்பாசிட்டியை வேர்ல்டுக்கு தெரிவிச்சது அக்வயர்ட் தான். 2010 வரைக்கும் பெரிய அளவில் ப்ராஃபிட் இல்லாத ஜேஎல்ஆர் அதுக்கு பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராஃபிட் சைடில் திரும்பிச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டாடாவுக்கும் இந்த இவாக்காவுக்கும் உள்ள டீல் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் $4.5 பில்லியன் சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது இது உண்மையிலேயே பெரிய டெவலப்மெண்ட் கொடுக்கறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஏன்னா கமர்ஷியல் வெஹிக்கிளில் வேர்ல்டு வைடா இவாக்கோ பெரிய நிறுவனம் இருக்காங்க. ப்ளஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கிள், ஹைட்ரஜன் டெக்னாலஜி இருக்குல்ல, இதெல்லாமே ஒரு ஜாயின்ட் வெஞ்சரில் கிடைக்கும் இல்லையா. அதனால இது டாடா மோட்டார்ஸ்க்கு ஃபேவரட்டாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. இருந்தாலும் லிவரேஜ் இஷ்யூ இருக்கும், அதே மாதிரி இட்டாலியன் கவர்மெண்டோட ஹர்டல்ஸ் இருக்கும். இதெல்லாம் முக்கியமான நெகட்டிவாக இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. இதோட எஃப்ஐக்கள் நேற்றுக்கு 4000 கோடி ரூபாய் அளவுக்கு இந்தியாவில் வித்து வெளியே போயிருக்காங்க. இன்னைக்குள்ள ரிப்போர்ட் என்ன இல்லை. இருந்தாலும் இந்தியன் ரூபி கண்டினியூவாக வீக் ஆகிட்டு இருக்குங்கிறது நம்ம இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கு. 87.42 காசுகளில் இன்னைக்கு டாலருக்கு எதிராக இந்தியன் ரூபி க்ளோஸ் ஆயிருக்குங்க. தங்கத்தை பொறுத்தவரை 24 கேரட் 1 கிராம் 10,048 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது. சில்வர் 1 கிலோ 1,27,000 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு முக்கியமான செய்திகள் இவ்வளவுதான். இதோட இந்தியா யூஎஸ் டாரிஃப் டென்ஷன் இன்னும் கன்க்ளூட் ஆகலைங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சு மார்க்கெட்டில் ப்ளே பண்ணுங்க. எதுவாக இருந்தாலும் நாம எப்பவும் சொல்ற மாதிரி இது முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ், நாட் ரெக்கமெண்டேஷன். வெறும் $100 கூட ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட், ETF டிஜிட்டல் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த மாதிரிப்பட்ட சிம்பிளான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குங்கிறது எல்லா மக்களுக்கும், குறிப்பாக யங்ஸ்டர்ஸ்க்கு ரீச் ஆகணும் தான் இந்த வீடியோவை நம்ம டே டு டே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. குறிப்பாக உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை உங்கள் சொந்த முடிவில் எடுத்துக்கோங்க. See you tomorrow on another super topic.